வணக்கங்க. இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது மாம்பழ சீசனுங்க. மாங்காய் மாம்பழம்லாம் நிறைய கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாங்காவை நல்லா கழுவி தொளி சீவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் புளிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கம்மியான பாதி மாங்காய் மட்டும் போட்டால் போதும். நல்லா தொளி சீவி எடுத்ததுக்கப்புறமா சலிச்சு குட்டி குட்டியாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு மாங்காவாக இருந்தால் கூட 2 வத்தல் அல்லது வத்தப்பொடியை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.